சார் நிறைய வீடுகளில் வந்து குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக பேசுவாங்க. சில வீடுகளில் வந்து பேசக்கூடிய குழந்தைகள் திக்கி திக்கி பேசுவாங்க. இந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பிரச்சனையை சரி செய்றதுக்கு டாக்டர்கிட்ட போறது அப்படின்றது ஒரு விதமான அ ஒரு விஷயமா இருந்தா கூட, நம்ம நியூமராலஜி சம்மந்தமா என்ன மாதிரியான சொல்யூஷன் நீங்க குடுத்துட்ருக்கீங்க சார்? ஆமாம், சில குழந்தைங்க நீங்கள் சொன்ன மாதிரி லேட்டாக பேசும். சிலது இந்த தொத்தி ஸ்டாம்பரிங்னுவாங்க, தொத்தி தொத்தி பேசுகிறது. இந்த லேட்டாக பேசுகிறது வந்துட்டு அது ஒரு ஜெனட்டிக் தான் அது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று இருக்குது. ஜெனட்டிக் மீன்ஸ் வந்துட்டு அந்த குழந்தையோட அம்மா அப்பா அவங்க சின்ன வயசில் யாருன்னா ஒருத்தர் அது மாதிரி இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அது வந்து அதனுடைய ஜெனட்டிக் தான் இருக்கும் அது. அதை நம்ம பார்த்து சொல்லிடுவோம், ரைட்டு உங்கள் இது வந்து நீங்கள் இவங்களுக்கு தெரியாது, சில பேர் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. நாங்கள் அப்படி இல்லைன்னுவாங்க. அப்போ நான் அது யாருன்னு போட்டு பார்த்துட்டு நீங்கள் தான் இருந்தீங்கன்னு அவங்க யாருன்னு சொல்லிடுவேன். குழந்தைக்கு அம்மாவா அப்பாவா இருந்திருக்காங்க. இப்போ அது சப்ஜெக்ட் யார் இருந்தாங்கன்றத விட இந்த குழந்தைய சரியாக்கணும் ஆச்சுங்களா. அடுத்து அந்த மாதிரி பேசும்போது ஸ்டாம்பரிங்காக தொத்தி தொத்தி பேசுறது அதையும் சரி பண்ணணும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபார்மெட்டை சொல்ல போகிறோம். ஆனால் என்ன நம்பர்லாம் இருந்தால் இதெல்லாம் வருங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் கஃபுல்லாகவே இருக்க வேண்டியது இருக்குது. இந்த குழந்தைக்கு வந்து லேட்டு ஸ்பீச் உள்ளதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க டேட்டில் 6ஆம் நம்பரும் அவங்க அந்த 4 நம்பரில் 3 நம்ம சொல்கிறதெல்லாம் 4 இலக்கம் தான். இந்த 6ம் அந்த 3 அங்கே இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்பீச் வந்து லேட்டாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் லேட்டாக தான் பேசுவாங்க. அப்புறம் பேச்சு ஆரம்பிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேச்சை நிப்பாட்ட மாட்டாங்க. அது அடுத்த கட்டம். சின்ன வயசில் நீ அப்படி இருந்த இப்போ இப்படி பேசுறியாடாங்கிற மாதிரி அந்த ஸ்பீச் வந்து அவங்களுக்கு அப்படி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 and 2 கூட அதுமாரி கொடுக்கும். தேதியில் 9 தொகுதியில் 2 இருந்ததுன்னா கூட அது வந்துட்டு ஸ்பீச்சு வந்துட்டு ஆரம்பத்தில் லேட்டாக தான் இருக்கும். ஜெனட்டிக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு காரணம் வந்து ஜெனட்டிக்கு தான். பெற்றோர்களுடைய இது யாருக்குன்னு ஒருத்தருக்கு இருந்திருக்கும்.